பக்தர்களே, ஸ்வயமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளார், எந்த மரங்களை வீட்டில் நட்டால் அகால மரணம் ஏற்படாது, குடும்பத்தில் சுக சாம்ராஜ்யம் நிலைக்கும் மற்றும் தாயார் லட்சுமி வீட்டில் குடியிருப்பார். பக்தர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், செல்வந்தர்களும் தங்களது வீடுகளில் இம்மரங்களையே நட்டுள்ளனர். ஆகையால் நீங்களும் உங்கள் வீடுகளில் இம்மரங்களை நட்டிட வேண்டும். ஒரு காலத்தில் தேவியாம் ருக்மிணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டாள், ஓ பிரபு, மனிதன் எந்த மரங்களை நட்டிட வேண்டும்? வீட்டின் முன்பாக எந்த மரங்களை நட்டால் வறுமை அகலும், எதிரிகள், நோய், பேய் பிசாச்சு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற எந்த மரங்களை நட்டிட வேண்டும்? அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்தார். ஓ தேவி ருக்மிணி, நீ மனித குலத்தின் நன்மைக்காக மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய். மரங்கள் இவ்வுலகிற்கு பேருதவியாய் உள்ளன. மரங்கள் எப்போதும் பூஜிக்கத்தக்கவை. ஆனால் வீட்டின் முன்பாக சில சிறப்பு மரங்களை நட்டால் மிகுந்த நல்ல பலனை அளிக்கும். அவை சூழலை அழகுபடுத்துவதோடு காற்றை சுத்திகரிக்கின்றன, நல்ல ஆற்றலை பரப்புகின்றன. கிருஷ்ணர் தொடர்ந்தார், ஓ தேவி, எந்த மரங்கள் வீட்டின் அருகில் நட்டிட வேண்டும், எவை நட்டிடக்கூடாது என்பதை சொல்வதற்கு முன் உனக்கு ஒரு பழமையான கதையைச் சொல்கிறேன். அதை கவனமாகக் கேள். 300 காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது. அங்கே கோபால் என்னும் ஒரு வைஷ்யன் தனது மனைவி சுமித்திரையுடன் வாழ்ந்து வந்தான். கோபால் பகவான் விஷ்ணுவின் பக்தன். அவன் தினமும் விஷ்ணுவை வழிபட்டான். வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஒருநாள் சுமித்திரை தன் வீட்டுத் தோட்டத்தில் சில மரங்களை நட்டாள். அவளுக்கு எந்த மரம் சுபம், எது அசுபம் என்று தெரியாது. அவளுக்குப் பிடித்த மரங்களை மட்டுமே நட்டாள். ஆனால் அவை அனைத்தும் அசுப மரங்களாகி கோபாலின் வாழ்க்கையில் வறுமையும் துன்பங்களும் வந்து சேர்ந்தன. அவர்களின் வியாபாரம் நாசமாயிற்று. வீட்டில் சண்டைகள், பசி, துன்பங்கள் வந்தன. கோபால் மனைவியின் நகைகளை விற்று வாழ்ந்தான். ஆனால் வறுமை நீங்கவில்லை. அந்த நேரத்தில் வைஷ்ணவ லோகத்தில் இருந்த விஷ்ணுவும் லட்சுமியும் இந்த நிலையை பார்த்தனர். லட்சுமி தேவியார் கேட்டாள், ஓ பிரபு, உங்கள் பக்தனின் துயரை நீக்க மாட்டீர்களா? விஷ்ணு கூறினார், நிச்சயம் உதவுவேன். ஆனால் முதலில் அவனைச் சோதிக்க வேண்டும். அதனால் விஷ்ணு ஒரு சந்நியாசி வேடத்தில் கோபாலின் வீட்டிற்குச் சென்றார். கோபால் அந்த சந்நியாசியை அன்புடன் வரவேற்றான். அவனுக்கு உணவு கொடுக்க விரும்பினான். ஆனால் வீட்டில் அன்னம் இல்லை. எனவே கிராமத்தில் சென்று பணம் கடன் வாங்கி சந்நியாசிக்கு பண்டிகை போல் உணவு செய்து வைத்தான். அந்த சந்நியாசி விஷ்ணு மிகவும் மகிழ்ந்தார். உணவு முடிந்ததும் கூறினார், யோ வைஷ்யா, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன். உன் வாழ்க்கையில் வறுமை ஏன் வந்தது என உனக்கு சொல்லுகிறேன். உன் மனைவி வீட்டின் முன் அசுப மரங்களை நட்டதால்தான் இந்த துயரம். அந்த மரங்களை அகற்றி சுப மரங்களை நட்டுவிடு. அப்போது உன் வாழ்க்கையில் செல்வமும் சுகமும் திரும்பும். பின்னர் சந்நியாசி விஷ்ணு கூறினார், கவனமாகக் கேள். வீட்டின் அருகில் நட்டால் சுபபலன் தரும் சில மரங்கள். ஆலமரம், பீப்பல் சோகஸ்மைலி, இதன் வேர், தண்டு, கிளைகளில் விஷ்ணு, சிவன், பிரம்மா இருக்கின்றனர். இந்த மரம் பூமியில் ஹரியாகவே உள்ளது. இதற்கு வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கும், ஆயுள் பெருகும். நெல்லி, ஆம்லா சோகஸ்மைலி, இதன் கனிகள் விஷ்ணுவுக்கு மிக பிரியம். இதை வீட்டில் நட்டால் லட்சுமி நாராயணர் குடியிருப்பர். அசோகம், துக்கத்தை நீக்கும் மரம். சீதா தேவிக்கு அசோக வனம் பாதுகாப்பளித்தது. ஆகவே வீட்டில் நட்டால் சுகமும் அமைதியும் கிடைக்கும். பாகர், யாகம் செய்த பலன் தரும். கலியுகத்தில் யாகம் செய்ய முடியாததால் பாகர் நட்டால் அதே பலன் கிடைக்கும். வேம்பு, நீம் சோகஸ்மைலி, சூரிய பகவான் மகிழ்வார். நோய்கள் அகலும். லட்சுமியும் குடியிருப்பார். நாவல், ஜாமுன் சோகஸ்மைலி, பெண் குழந்தை பிரார்த்தனை நிறைவேறும். வில்வம், பேல் சோகஸ்மைலி, சிவன், பார்வதி குடியிருக்கும். வீட்டில் வில்வம் இருந்தால் துயரம் வராது. தேங்காய், நல்ல சந்தானம் கிடைக்கும். எல்லா பூஜையிலும் அவசியம். மல்லிகை, குண்டு மல்லி, கந்தர்வர் வாழும். கலைகளில் முன்னேற்றம் தரும். வாழை, விஷ்ணுவின் வாசம். வீட்டில் வாழை இருந்தால் எப்போதும் செல்வம் இருக்கும். பாரிஜாதம், சமுத்திர மந்தனத்தில் தோன்றியது. லட்சுமியின் அருள் கிடைக்கும். மாதுளை, அனார் சோகஸ்மைலி, அழகிய மனைவிக்காக விரும்புபவர்களுக்கு ஆரோக்கியமும் அழகும் தரும். பிளாஷ், பிரம்மாவின், அக்னியின் மரம், ஆன்மீக சக்தி தரும். முருங்கை,
சஹஜன் சோகஸ்மைலி நோய்களை போக்கும். இவை அனைத்தையும் வீட்டில் நட்டால் செல்வம், சுகம், சந்தோஷம் எப்போதும் நிலைக்கும். பிறகு அந்த சந்நியாசி எவை நட்டக்கூடாது என்பதையும் சொன்னார். பால்சாறு வரும் மரங்கள்: புளிமரம், பபாளி, பேரிக்காய், வேலமரம், பாபுல், வேர். அதிகமாக நிழல் தரும் மாமரம் வீட்டின் அருகில். தாழை. இவையெல்லாம் வறுமை, துக்கம், சண்டைகள் வரக் காரணமாகின்றன. கோபால் அந்த சந்நியாசியின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அசுப மரங்களை அகற்றி சுப மரங்களை நட்டான். சில நாட்களில் அவனது வாழ்க்கையில் செல்வம் பெருகியது. அப்போதுதான் கோபாலும் சுமித்திரையும் உணர்ந்தனர், அந்த சந்நியாசி வேடத்தில் வந்தவர் சாட்சாத் விஷ்ணுவே என. ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியிடம் முடிவாகச் சொன்னார்: ஓ தேவி, இவ்வாறு வீட்டில் நட்டிட வேண்டிய சுப மரங்களையும் தவிர்க்க வேண்டிய அசுப மரங்களையும் உனக்கு விளக்கினேன். இவற்றை மனுஷர் நினைவில் வைத்துக் கொண்டால் அவர்களின் பாவங்கள் நீங்கும், வறுமை அகலும். பக்தர்களே, இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் தாமே கூறிய இந்த அறிவுரைகள் இன்று நமக்கும் பொருந்துகின்றன. ஆகவே உங்கள் வீடுகளில் இம்மரங்களை நட்டு சுபபலனை பெறுங்கள். ஜெய் பக்தர்களே, இவ்வுலகில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான முக்கிய காரணம் மரங்கள். மரங்கள் இல்லையென்றால் உயிரோடு உயிரில்லை. அத்தகைய மரங்களைப் பற்றி ஸ்ரீகிருஷ்ணரும் தேவி ருக்மிணியாரும் நடத்திய உரையாடல் மிகவும் அரிய ஒன்று. ஒரு நாள் ருக்மிணி தேவி பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டாள்: ஓ பிரபு, மனிதனுக்கு எந்த மரங்கள் சுபம் தரும்? எந்த மரங்கள் வீட்டின் முன் நட்டால் துன்பம் அகலும், செல்வம் பெருகும்? இவை நட்டால் பிசாச்சு, நோய், பகைவர் போன்ற சாபங்கள் நீங்கும். அப்போது கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார்: ஓ தேவி, நீ கேட்ட கேள்வி மாமனிதகுலத்தின் நலனுக்கே. மரங்கள் தேவதைகளின் வடிவமே. ஆனால் சில மரங்கள் வீட்டின் முன்பாக இருந்தால் அது சுபம் தரும், சில மரங்கள் இருந்தால் அசுபம் வரும். இதை உனக்கு புரிய வைக்க ஒரு பழமையான கதையை சொல்கிறேன். கோபால் சுமித்திரையின் கதை. முன்னொரு காலத்தில் மத்திய தேசத்தில் கோபால் என்னும் வைஷ்யரும் அவன் மனைவி சுமித்திரையும் வாழ்ந்து வந்தனர். கோபால் விஷ்ணுவின் பக்தன். தினமும் பூஜை செய்தான். சுமித்திரையும் நல்ல குடும்பப் பெண். ஒருநாள் சுமித்திரை வீட்டுத் தோட்டத்தில் சில மரங்களை நட்டாள். ஆனால் அவள் அறிவில்லாமல் அசுப மரங்களை நட்டுவிட்டாள். அதனால் கோபாலின் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து சேர்ந்தன. வியாபாரம் நாசமாயிற்று, வீட்டு சண்டைகள் அதிகரித்தன, செல்வம் போயிற்று, பசி வந்து சேர்ந்தது. இந்த நிலையை பார்த்த லட்சுமி தேவி விஷ்ணுவிடம் கேட்டாள்: உங்கள் பக்தன் இவ்வாறு துன்பத்தில் இருக்க நீங்கள் உதவ மாட்டீர்களா? விஷ்ணு புன்னகையுடன்: நிச்சயம் உதவுவேன். ஆனால் முதலில் அவன் மனதைச் சோதிக்கிறேன். சந்நியாசி வேடத்தில் விஷ்ணு சந்நியாசி வேடம் பூண்டு கோபாலின் வீடு வந்தார். கோபால் அன்புடன் வரவேற்றான். ஆனால் வீட்டில் உணவே இல்லை. அவன் கிராமத்தில் சென்று கடன் வாங்கி சந்நியாசிக்கு பண்டிகை போல் உணவு செய்து கொடுத்தான். அன்பும் பக்தியும் கண்டு சந்நியாசி விஷ்ணு கூறினார்: ஓ வைஷ்யா, உன் வாழ்க்கை வறுமையில் விழுந்ததற்குக் காரணம் உன் வீட்டின் முன் நட்ட மரங்களே. அவை அசுப மரங்கள். அவற்றை அகற்றி சுப மரங்களை நட்டுவிடு. அப்போது செல்வமும் சுகமும் திரும்பும். சுப மரங்கள். பிறகு அவர் கூறினார்: ஆலமரம், பீப்பல் சோகஸ்மைலி, இதன் வேர் விஷ்ணு, தண்டு சிவன், கிளைகள் பிரம்மா. இந்த மரம் பூமியில் ஹரியாகவே உள்ளது. வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கும், ஆயுள் பெருகும். நெல்லி, ஆம்லா சோகஸ்மைலி விஷ்ணுவுக்கு பிரியமானது. வீட்டில் நட்டால் லட்சுமி, நாராயணர் குடியிருப்பர். அசோகம், துக்கத்தை நீக்கும் மரம். சீதா தேவிக்கு அசோக வனம் பாதுகாப்பளித்தது. ஆகவே வீட்டில் நட்டால் சுகமும் அமைதியும் கிடைக்கும். பாகர், யாகம் செய்த பலன் தரும். வேம்பு, நீம் சோகஸ்மைலி நோய்கள் அகலும், லட்சுமியும் குடியிருப்பார். நாவல், ஜாமுன் சோகஸ்மைலி பெண் குழந்தை ஆசை நிறைவேறும். வில்வம், பேல் சோகஸ்மைலி சிவன், பார்வதி குடியிருக்கும். வீட்டில் வில்வம் இருந்தால் துயரம் வராது. தேங்காய், நல்ல சந்தானம் கிடைக்கும். எல்லா பூஜையிலும் அவசியம். வாழை, விஷ்ணுவின் வாசம். வீட்டில் வாழை இருந்தால் எப்போதும் செல்வம் இருக்கும். பாரிஜாதம், சமுத்திர மந்தனத்தில் தோன்றியது. லட்சுமியின் அருள் கிடைக்கும். மாதுளை, அனார் சோகஸ்மைலி அழகும் ஆரோக்கியமும் தரும். பிளாஷ், ஆன்மீக சக்தி தரும். முருங்கை, நோய்களைப் போக்கும். அசுப மரங்கள். அதே சமயம் எச்சரிக்கையும் கூறினார்: பால் சாறு வரும் மரங்கள்.
தாழை மரம், புளி மரம், பேரிக்காய், பப்பாளி, பாபுல், வேர், மிக நிழல் தரும் மாமரம் வீட்டின் அருகில். இவை அனைத்தும் வறுமையும் துன்பமும் தரும். முடிவு. கோபால் சந்நியாசியின் அறிவுரைப்படி அசுப மரங்களை அகற்றி சுப மரங்களை நட்டான். சில நாட்களில் அவனது வாழ்க்கை செழித்தது. அப்போதுதான் கோபாலும் சுமித்திரையும் உணர்ந்தனர், அந்த சந்நியாசி சாட்சாத் விஷ்ணுவே என. கிருஷ்ணர் ருக்மிணியிடம் இறுதியாக கூறினார், ஓ தேவி, இவ்வாறு மனிதன் வீட்டின் முன் சுப மரங்களை நட்டால் செல்வம், சுகம், சாந்தி கிடைக்கும். அசுப மரங்களைத் தவிர்த்தால் துன்பம் அகலும். பக்தர்களே, இன்றும் இந்த அறிவுரை நமக்கு பொருந்துகிறது. எனவே உங்கள் வீடுகளில் சுப மரங்களை நட்டு பகவானின் அருளை பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பக்தர்களே, இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் விதி, கடவுள், இயற்கை மூன்றும் முக்கிய பங்காற்றுகின்றன. மரங்கள், செடிகள், களைகள் கூட கடவுளின் வடிவமே. ஆனால் சிலர் இதை அறியாமல் வாழ்கின்றனர். முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டின் தெற்குப் பகுதியில் அருணோதயம் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அங்கு ஒரு விவசாய குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்தக் குடும்பத்தில் ராமன் என்ற நன்னெஞ்சன் இருந்தான். அவன் எப்போதும் விஷ்ணுவையும் லட்சுமியையும் வணங்குவான். ஆனால் அந்தக் குடும்பத்தின் வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்திருந்தது. பயிர் வளம் தரவில்லை, மிருகங்கள் மரித்துவிட்டன, வீட்டில் சண்டைகள் அதிகரித்தன. எல்லாரும் ஏழ்மையிலும் துயரத்திலும் விழுந்தனர். ஒருநாள் அந்த கிராமத்துக்கு ஒரு முதிய சந்நியாசி வந்தார். அவர் ராமனின் வீட்டை நோக்கி நின்று கூறினார், மகனே, உன் வீட்டின் முன் நிற்கும் மரங்களை பார்க்கிறாயா? அவை உன் துன்பத்திற்கு காரணம். அவற்றை அகற்றி சுபமரங்களை நட்டுவிடுடோ. ராமன் ஆச்சரியப்பட்டான். அப்பா, மரங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் சம்பந்தமா என்று கேட்டான். சந்நியாசி புன்னகையுடன் கூறினார், ஆம் மகனே, ஒவ்வொரு மரமும் ஒரு சக்தி. சில சக்திகள் உன்னை உயர்த்தும், சில சக்திகள் உன்னை தாழ்த்தும். விஷ்ணு, சிவன், சக்தி ஆகியோருக்கு விருப்பமான மரங்கள் உன்னை காப்பாற்றும். ஆனால் பிசாசுகளுக்கு பிடித்த மரங்கள் உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும். சுப மரங்களின் அருள். அவர் விளக்கத் தொடங்கினார். ஆலமரம், பீப்பல் சோகஸ்மைலி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் தங்கியிருக்கும் மரம். இதன் நிழலில் அமர்ந்து ஜபம் செய்தால் பாவம் குன்றும். நெல்லி, ஆம்லா சோகஸ்மைலி லட்சுமியாருக்கு மிகவும் பிரியமானது. வீட்டு முன் இருந்தால் எப்போதும் செல்வம் புகும். அசோகம், துக்கத்தை நீக்கும். சீதா தேவியை அசோக வனம் காப்பாற்றியது. வேம்பு, நோய் அகற்றும், தீய சக்திகள் நுழையாது. வாழை, திருமணத்திலும் பூஜையிலும் வாழை இலை அவசியம். வீட்டில் வாழை இருந்தால் நல்ல சந்தோஷம் குடியேறும். வில்வம், சிவபெருமானின் ஆசீர்வாதம் குடியிருக்கும். அசுப மரங்களின் சாபம். அதோடு அவர் எச்சரித்தார், புளிமரம், வீட்டின் வாசலுக்கு அருகே இருந்தால் வறுமை தரும். தாழை, தீய சக்திகள் குடியிருக்கும். பால் சாறு தரும் மரங்கள், சண்டை, நோய் அதிகரிக்கும். மாமரம், அருகில் சோகஸ்மைலி மிகுந்த நிழல் வீட்டின்